செந்தூரை சபையில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி தேவன் பாராட்டின கிருபை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதே போல சபை போதகருக்கும் போதகர் குடும்பத்துக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தேவன் அற்புதமான தேவன். நம்முடைய இயேசு ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது அவர் வாக்கு தத்தங்களை தந்து அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு மனிதனை தெரிந்து கொள்வார் என்றால் அவர் வெறுமையாய் அழைப்பதல்ல, ஏதாவது ஒரு வாக்கு தத்தம் வேதத்திலிருந்து அவர் கொடுத்து அழைத்து ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நல்ல ஒரு ஜெப வேலையில அடியன் கலந்து கொள்ள, உங்களோடு கூட சேர்ந்து பாஸ்டரோடு கூட சேர்ந்து அடியன் ஜெபிக்க தேவன் பாராட்டின கிருபை பெரிது. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய நாளுக்காக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவர் மறைத்து வெளிப்படுவீராக. ஆண்டவரே, அடியன் தூரத்திலிருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. ஆண்டவர் இந்த பிள்ளைகளை உருவாக்கும்படி ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அடியனை மறைத்து நீர் வெளிப்பட்டு ஆண்டவரே காது உள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவரே, இந்த நாளிலே கூடியிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தையை கொடுத்து ஆண்டவரை பலப்படுத்தி இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்ற வார்த்தையோடு கூட செல்ல நீர் கிருபை செய்ய, ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய சொந்த ஊர் மதுரை. மதுரையில் வளர்ந்து பிறந்து அப்பாவுடைய வேலை நிமித்தமாக சென்னை பட்டணத்துக்கு சென்று 46 வருஷங்கள் அங்கே இருந்தோம். பூர்வீகத்திலே நான் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவன். அழகர் கோயில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த அழகர் கோயிலில் இருக்கிற அந்த மேலே அந்த தெய்வம் தான் குல தெய்வம். அதை வழிபட்டு கொண்டிருந்த எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் தொட்டார். அல்லேலூயா. பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். பூசாரி குடும்பம் என்று சொல்லலாம். என் அப்பாவுடைய தாய் தான் அந்த சித்திரை திருவிழாவிலே அந்த ராக்காச்சி அம்மன் சொல்லுவார்கள், அங்கே அந்த கரகத்தை தூக்கி வைத்தால் தான் அந்த சாமியே வரும் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த என்னை ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவன். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. எங்கள் தகப்பனர் பயங்கரமான ஒரு குடிகாரர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், நல்ல வேலையில் இருந்தவர். ஆனால் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லாத வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்பத்தில் சண்டை, பிரச்சனைகள், போராட்டம், தற்கொலைக்கு நேராக முயன்றோம். பலர் பலவிதமாய் சொன்னார்கள். உங்கள் தகப்பனார் குடியிலிருந்து விடுதலை பெறத்துக்கு அங்கே போங்க இங்கே போங்கலாம் அங்கெல்லாம் போய் பார்த்தோம். ஆனால் எங்கே போனாலும் இந்த நிம்மதி கிடைக்கல. சென்னை பட்டணத்தில் ஒரு சகோதரி எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க, சிஸ்டர் இந்த மாதிரி கஷ்டப்படுறதை நாங்கள் பார்க்குறோம், உங்கள் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு, அதாவது சென்னை பட்டணத்தில் மதுராந்தகம் என்ற ஊர் இருக்கிறது, அங்கே போங்க, அங்கே போன உங்களுக்கு விடுதலை கிடைக்க மாட்டேன். அங்கேயும் போன ஒரு பூசாரியை பார்ப்பதற்காக. ஆனால் எங்கே போனாலும் இந்த நிம்மதி எங்களுக்கு கிடைக்கவில்லை. நான் +2ல், அதாவது 1995ஆம் வருடம் ஒவ்வொரு அந்த பரீட்சை எழுதிட்டு அந்த எக்ஸாம் லீவுக்கு நாங்கள் மதுரைக்கு வருவோம். அப்பொழுது என்னுடைய தாய் மாமன் அம்மாவுடைய பிறந்த தம்பி இயேசு முதலாவது எங்கள் வம்சத்தில் ஏற்றுக்கொண்டார். அவர் மூலமாக இயேசுவை எனக்கு அறிவிக்கப்பட்டது. பாஸ்டர் சொன்னார்கள், நமக்காக ஒருத்தர் ஜெபித்திருக்கிறார்கள், நமக்காக ஒருவர் இந்த சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்ற வார்த்தையின்படி அந்த மதுரையில் காஞ்சரம்பேட்டையில் பாஸ்டர் ஒருவர் எனக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஆண்டவர் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஒரு ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவரை தேடி வந்த ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. வசனத்தோடு கூட என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர். யாத்திராம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
4ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க ஒருத்தர். 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. அவன் பார்க்கும்படி ஏதோ ஒன்று அதிசயத்தை பார்க்கிறான். அவன் பார்க்கும்படி, யார் பார்க்கிறது? அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கண்கள் மனுபுத்திரன் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிற தேவன். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டியும் ஒன்றும் கிடையாது. இங்க வந்திருக்கிறீங்கன்னா ஆண்டவரை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. சபையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க இந்த இரவு ஜெபத்துக்கு வந்தது கர்த்தரே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இது தற்செயலா நடக்கிற காரியம் அல்ல. இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும்னு உலக தோற்றத்துக்கு முன்பே ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். அந்தந்த நாட்கள் வரும் பொழுது அது நேர்த்தியா நடத்துகிற தேவன். யோபுல சொல்லும் பொழுது தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அது நிறைவேறும் வரைக்கும் பொறுமையாய் அவருடைய கரத்துல நம்ம அடங்கி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் அவசரப்பட்டு தேவ சித்தத்துக்கு விரோதமாய் செய்யும் பொழுது எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு பல சிக்கல்ல தவித்து கொண்டிருக்கிறதை நான் செய்கிற ஊழியத்தில் பார்த்துருக்கிறேன். கடைசியில புலம்புவார்கள், என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு. தேவன் நம்மை பார்க்கிற தேவன். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் கிட்ட சேர 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 அவன் வாழ்க்கையில இருக்கிற எல்லாமே மாறிக்கொண்டே வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நல்ல ஒரு ஜெப வேலையில நானும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது பாஸ்டர் அருமையா அந்நிய பாஷையோடு கூட ஜெபத்தை நடத்தினது எனக்கு உற்சாகமா இருந்தது. அல்லேலூயா. எனக்கு ஒரு அபிஷேகம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கட்டை தனியா எரியாது. ஒரு விறகு கட்டை தனியா எரிய வைக்க முடியாது. அந்த கட்டைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பத்த வச்சுட்டோண்டா அது என்ன பண்ண பிடித்து எரிந்து கொண்டிருக்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் பார்க்கிற வாழ்க்கையா இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை என்னை பாரும், எனக்குள் இருக்கிற காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தும், நான் எப்படி வாழணும் எனக்கு சொல்லித்தாரும். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை போதகர் மூலமாக உங்களுக்கு வார்த்தை கிடைக்கும். அதை கேட்டு அப்படி விட்டு விடுகிறவர்கள் அல்ல, அதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி. ஒரு மனுஷன் கர்த்தரிடத்தில் வருவான் என்றால் 5 காரியம் நடக்கும். ஒரு மனுஷன் கர்த்தரிடத்தில் கிட்டி சேர 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 வாழ்க்கையில் நடக்கிற ஒரு 5 காரியத்தை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக அதை தியானம் பண்ணி ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படி உங்களுடைய இருதயம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆற்றங்கரையில் பிரசங்கித்த பொழுது யாருடைய மனதை ஆண்டவர் திறந்தார்? பிரசங்கித்த பொழுது லீதியாளின் மனதை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா. அதே போல உங்களுடைய இருதயத்தின் கர்த்தர் திறந்து வேத வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் வைத்து அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட கிட்டி வருகிறதை கர்த்தர் காண்கிறார். அப்படி வருகும் பொழுது அவன் வாழ்க்கையில் நடக்கிற காரியம் என்ன? ஒரு 5 காரியத்தை இந்த அதிகாலை நேரத்தில் இந்த புதிய நாளில கர்த்தருடைய வார்த்தையோடு கூட நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நாள். முதலாவது, ஒரு மனுஷன் கர்த்தரிடத்துல கிட்டி வரும் பொழுது, கிட்ட சேரும் பொழுது அவன் வார்த்தை, அதாவது அவனுக்கு கிடைக்கிற முதலாவது ஆசீர்வாதம் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு துணிக்கும். அல்லேலூயா. 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அல்லேலூயா. எந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட அதிகமாய் நெருங்கி வருகிறானோ அவனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். எவனுடைய வாழ்க்கையில கிட்டி சேர 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 தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியும். அவன் கண்ட காட்சி என்ன?
1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்து ஆ, தன் மாமனாகி எத்ரோவின் ஆடுகளை ஒரு ஆடு மேய்த்து கொண்டு, மோசையை பத்தி எல்லாருக்கும் தெரியும், வாழ்க்கை அவன் எப்படி இருந்தான் என்று, எப்படி பிறந்தான், எப்படி வளர்ந்து, எங்க வளர்க்கப்பட்டான், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் எல்லாம் தெரியும். இப்ப ஆடுகளை மேய்த்து வந்தான். வாசிங்க. அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஆ, ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் தேவ பர்வதமாகிய ஓரைப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியில் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். அல்லேலூயா. கிட்ட போவேன், இன்னும் தேவனிடத்தில் கிட்ட போவேன். பாஸ்ட் ஜெபித்த பொழுது ஒரு ஜெப குறிப்பு என் மனதில் பாதித்தது. பின்மாற்றம் அடைந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று. இது கடைசி காலத்தில் இருக்கிறோம். பிசாசு எவனை விழுங்கலாம் என்று அவன் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். எப்படிப்பட்ட மனிதனையும் அவன் சாய்த்து விடுகிறதுக்கு தந்திரமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெபம், வேத வாசிப்பு குறையும் என்றால் பிசாசு ஈஸியா என்ன பண்ணி உள்ள வந்து உட்கார்ந்து இல்லாத ஆட்டெல்லாம் ஆடிட்டு இருப்பான். ஏன் குடும்பத்துல சண்டை, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இருக்கிற குடும்பத்துல சண்டை வந்து நிற்பாங்க. என்ன காரணம்? நிதானித்து பார்க்க வேண்டும். தேவ விட்டு தூரமாய் போகிற காரியங்கள் என்ன என்பதை நிதானித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க, அவரிடத்துல கிட்டி சேர நாம் ஆசை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை என்னை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும், பிறரை நாம் ஆயத்தப்படுத்த விட. ஆண்டவர் இங்கே மோசையை முன்குறித்து அவர் அழைத்து கொண்டு மோசையோடு ஆண்டவர் பேச வேண்டும் என்று தேவ சித்தம். அப்பொழுதுதான் இந்த காட்சி அங்க பார்க்கணும், அற்புத காட்சியை பார்ப்பேன். இது என்ன ஒரு அற்புத காட்சியா இருக்கிறத பார்ப்பேன் என்றான். அப்பொழுதுதான் கர்த்தர் உன்னை பார்த்துட்டு இருக்கிற எப்படி என்ன பண்றான்னு பார்க்குறார். செடி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு முட்செடி. ஆனால் உள்ள அந்த இலைகள் என்ன பண்ணல, எரியல, பச்சையா இருக்குது. இங்க கூட எத்தனையோ செடிகள்லாம் இருக்குது. திடீர்னு ஒரு செடி பத்திட்டு எரியுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பார்ப்போம். சிலர் பார்த்து பயந்து ஓடுறவங்களாம், இது ஏதோ பயமா இருக்குது, அப்பா இது ஏதோ எரிஞ்சுக்கிட்டு இருக்குதே, திடீருண்டு வா வா ஏதோ பிசாசு இருக்கு, ஏதோ பேய் இருக்கு, வந்துரு இந்த பக்கம் போகாத. அப்ப மனுஷனுடைய சிந்தனையில பல சிந்தனைலாம் வரும். ஒரு அற்புத காட்சி, திடீர்னு ஒரு செடி எரியுதுன்னா எது எரியுதே, இது ஆட்டோமேட்டிக்காக எரியுது, என்ன இது? ஆனால் செடி அது இலைகள்லாம் ஒன்று அப்படியே இருக்குது, ஆனால் நெருப்பு மட்டியது, என்ன இது என்று சொல்லி யோசித்து நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவா, மனுஷனுடைய இயல்பு அது. பார்த்து யோசிப்போம், கிட்ட போவாமா வேண்டாமா என்று சொல்லி. ஆனால் மோசையை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன். உற்று பார்த்தான், முச்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். அல்லேலூயா. தேவன் உங்களை அழைப்பார் என்றால் ஒரு தரிசனத்தின் மூலமாகவோ ஒரு சொப்பனத்தின் மூலமாக நம்ம அழைத்து நம்மை பலப்படுத்தி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். என்னுடைய தலைப்பு இன்றைக்கு அவர்கள், அதாவது அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். கிட்டி சேர்கிறவளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன, எத்தனை சொன்னேன் நான்? 5 காரியம். அதை ஒவ்வொன்றா தியானம் பண்ணுவோம். உங்களுக்கு தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா பாஸ்டர் உங்களுக்கு நல்ல ஒரு டீயை கொடுத்துட்டு உற்சாகப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்ல ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில, வேதத்தை எடுத்து நல்லா வாசிக்கிறவருடைய வாழ்க்கையில, தேவ சமூகத்தில் நாட்டப்பட்டவருடைய வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு 5 காரியத்தை தியானம் பண்ணி அதை நாம் பிடித்து கொண்டு நாம் வாழும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. முதலாவது, ஒரு மனுஷன் ஆண்டவர் இடத்துல கிட்டி வரும் பொழுது கிடைக்கிற முதலாவது ஆசீர்வாதம் என்ன சொன்னேன்? முட்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அல்லேலூயா.
எத்தனை பேர் தேவ சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க? கரங்கள் உயர்த்தி காட்ட முடியுமா? தேவன் என்னோடு கூட பேசினார் என்று சில யோசிக்கிறீங்க. அல்லேலூயா. பேசுனது கேட்டது இல்லையா? வார வாரம் ஊழியக்காரங்களும் பேசுறார். அல்லேலூயா. நல்லா காலம் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. முதலாவது ஆர்வத்தோடு வருவோம் என்றால், வேதத்தில் ஞாயிற்றுக்கிழமை வீட்டை விட்டு வரும் பொழுது, ஆண்டவரே என்னோட இன்னைக்கு என்ன பண்ணுங்க, நீங்க பேசுங்க ஆண்டவரே, என்னோட பேசுங்க ஆண்டவரே, ஒரு மனதோடு நான் போறேன் ஆண்டவரே. அப்படி வரும்பொழுது கர்த்தர் என்ன பண்ண, நிச்சயமாய் அவர் பேசுவார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். தாகத்தோடு கூட வரணும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு பாஸ்டர் குறித்து திருஞானம் பிரதர் சொல்லுவார், சரியான நேரத்துக்கு வரணும், கரெக்டான நேரத்துக்கு வர. ரொம்ப எனக்கு சந்தோஷம் கேட்கும்போது. நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் அங்கத்தினர் இருப்பது மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. பாஸ்டருடைய குணதிசயத்தில் சொல்லுவார்கள், எப்படி ஜெபம் பண்ணுவாங்க, எப்படிலாம் இருப்பாங்க. ரொம்ப பிடிச்சிருக்குது. சொல்லும் போதெல்லாம் ஆலயத்துக்கு வாசம் என்ன பண்ணணும், வரணும், விருப்பத்தோடு கூட வரணும். கணவன் மனைவியாக இருந்தால், பிள்ளைங்க இருந்தாங்கன்னா குடும்பத்தோட வரணும். அதான் தேவ ஆசீர்வாதம். அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா அனனியா சபீரா போல, நீ என்ன பண்ணு, முன்ன நான் போறேன், நீ பின்னாடி வா. ஒரு மனதோடு கிட்ட சேரணும். குடும்பத்தோடு ரட்சிக்கப்பட்டவங்க ஆலயத்தில் ஒரு ஆசையோடு கூட, ஒரு விருப்பத்தோடு கூட கிட்ட வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உருவாக்குவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை 3 காரியம் செய்யும். ஒரு மனுஷன்ட்ட கர்த்தர் பேசுவாருன்னா அவனை ஆண்டு என்ன பண்றாரு, உருவாக்குவார். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னே வெளியே பேசுவாங்க, பாஸ்டருக்கு என் குடும்பத்தை பற்றி தான் பேசுறார், என்னை பற்றி தான் பேசுறார். அவங்க நினைக்க மாட்டாங்க கர்த்தர் என் கூட பேசினார்னு நினைக்க மாட்டாங்க. சிலர் இருதயத்தில் வரும், பாரு பாஸ்டர் வேணும்னு என்னை போட்டு இன்னைக்கு பிரசங்கத்தில் தாக்குறாருன்னா கர்த்தர் தான் பேசுறாரு. அல்லேலூயா. அதை மனசுல ஏற்றுக்கொள்ளணும். இங்க இருந்து திட்டுறதோ அடிக்கிறதோ ஊழியக்காரருடைய வேலை இல்லை. ஆவியானவர் சொல்றத காது உள்ளவன் கேட்க கடவன். அது எந்த வார்த்தையும் இங்க இருந்து வரும். தேற்றக்கூடிய வார்த்தையா வரும், ஆற்றக்கூடிய வார்த்தை வரும், கண்டிக்கிற வார்த்தை வரும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, வேதம், அதாவது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, தோத்திரம். அல்லேலூயா. வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், எங்களையும் வெட்டும், கேட்கிற உங்களையும் வெட்டும். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரியானீர்கள். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவர் பிள்ளை ஏனோ தானன்று வாழ்ற வாழ்க்கை கிடையாது. வேதத்தை எடுத்துட்டாங்கன்னா, இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்கிறவங்க தான் யாரு, கிறிஸ்தவர்கள். ஒரு பிரதரை, அதாவது மெட்ராஸில் பாரிஸ் பகுதியில் போகும்பொழுது, அது நானும் இன்னொரு பாஸ்டரும் போயிருந்தோம். அப்பொழுது பார்த்தீங்கன்னா கழுத்தில் சிலுவை போட்டிருந்தார், செயினில் போட்டு ஒரு பெரிய சிலுவை போட்டிருந்தவர். நான் கேட்டேன், என்ன பிரதர் சிலுவை போட்டிருக்கீங்களே என்ன? அவர் சொன்னார், நான் கிறிஸ்டின் ஐயா. என்னது கிறிஸ்தவன் சொல்கிறது கூட அவர் கிறிஸ்டின் ஐயா. எப்படி சொல்கிறப்பா? இந்த பாரு ஐயா, பெருசாக போட்டிருக்கு பாரு சிலுவை, இது உனக்கு தெரியல? அது மாட்டு இருந்தனால கிறிஸ்தன் முடியாது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அவ தேவனிடத்துல கிட்டி சேர்றவங்களுடைய வாழ்க்கையில முதலாவது கிடைக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. அந்த பேசுற வார்த்தை ஒரு மனிதனை உருவாக்கும். கொய்யவன் கையில் இருக்கிற அந்த களிமண் பாண்டம் அவன் கையில் என்ன பண்ணிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. உடனே குயவன் என்ன பண்ணல, அதை தூக்கி வீசல. அது என்ன பண்ற சொல்லப்பட்டிருக்குது, அவன் தன்னுடைய பார்வைக்கு ஏற்றபடி, என் கரத்திலே இது கெட்டு போச்சு, இதனை தூரம் வீசுறதுக்கு என் மனம் இது இல்லை, நான் மறுபடியும் நான் என்ன பண்றத வேறே பாண்டமாய் உருவாக்குற அன்புதான் இயேசுவுடைய அன்பு. அல்லேலூயா. நம்ம நினைப்போம் அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட மாட்டான், இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட மாட்டான்னு நினைக்கிறோம். ஆனா ரட்சிக்கப்பட வேண்டியது நம்ம ஜெபம் பண்ண கர்த்தர் என்ன பண்றாரு, அவர் ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். இங்க தெசலோனிக்கேயர் சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமாய்
மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் அகாயிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் நீங்க மாதிரியானீர்கள். அல்லேலூயா. உங்க வாழ்க்கைய பார்த்து மற்றவங்க சபைக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கிட்டி சேரணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை ஜெபிக்கிறதுலையும் வேதத்தை எடுத்து வாசிக்கிறதுலையும் உங்களுடைய உடையிலையும் நீங்கள் மாதிரி என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு நீங்கள் காண்பிக்க வேண்டும். உங்களை பைபிள் தூக்குறவங்க என்ன பண்ண மாட்டாங்க? பாவம் செய்ய மாட்டாங்க. ஒரு புறஜாதி மனுஷனுக்கு தெரியுது, இவங்க பொய் பேச மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. ஒரு மனுஷன் கர்த்தரிடத்தில் கிட்டி சேர 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 தேவனுடைய வார்த்தை அவனை உருவாக்குகிற வார்த்தை. அல்லேலூயா. கெட்டுப்போன பாத்திரத்தை மறுபடியுமாய் தன் பார்வைக்கு இஷ்டப்படி ஒரு வேறே பாண்டமாய் எடுத்து பயன்படுத்தி கர்த்தர் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை என்னை ஆண்டவர் இந்த அதிகாலை நேரத்தில் உருவாக்குகிற அவருடைய வார்த்தைக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப மாதிரியா இருக்க வேண்டும். கர்த்தருடைய விசுவாசிகள் உங்களை வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் புறஜாதி மக்கள் ஆலயத்துக்கு என்ன பண்ண வரணும். சில சபைகள்லாம் பார்த்தா சண்டை. இன்னைக்கு அதாவது நேற்று தினத்தில் அந்த மதுரையில் ஒரு ஆண்கள் ஐக்கியம் கூட்டத்தில் பாஸ்டர் பால் தங்கையா அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. ஆவியில் நிறைந்தவங்க பிரசங்கம் பண்ணாங்க. தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இன்னைக்கு எல்லா சபைகளிலுக்குள்ள சண்டை இருக்குது, பிரச்சனை இருக்குது. 2 குரூப்பா இருக்கிறாங்க, 3 குரூப்பா இருக்கிறாங்க. என்ன காரணம்டா? அவங்க கர்த்தர் என்ன பண்ணல? கிட்டி சேரல. கர்த்தருடைய வார்த்தையை அவங்க கேட்கல. வேதனையோடு கூட சொன்னார்கள். அதெல்லாம் கடைசி நாட்கள்ல சபைகளுக்காக நம்ம விசேஷம் என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஆனா ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்து அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் எப்படி பேசுவார்? பேசுறேன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. மோசே மோசே என்று கூப்பிட்டாரு. சகேயுவே சீக்கிரமா இறங்கி வா என்று கூப்பிட்டாரு. எப்படி பேசுவார்? கர்த்தர் பேசுகிற விதம் பல விதத்துல பேசுவார். ஒன்று, ஊழியக்கார் இந்த இடத்துல இருந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது பேசுவார். 2வது, கர்த்தர் பேசுகிற விதம் பைபிள் எடுத்து நீங்க வாசிக்கும் போது கர்த்தர் பேசுவார். இன்னொன்று, ஆண்டுடைய வார்த்தை நீங்கள் கேட்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு வார்த்தை கிடைக்கும். இல்லாட்டி நீங்க பஸ்ஸுலையோ ஒரு ஆட்டோலையோ வண்டியில போனீங்கன்னா அங்க வசனம் என்ன பண்ணப்பட்டிருக்கா? கர்த்தர் எந்த விதத்தில் என்ன பண்ணுவாரு? பேசுவார். ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கல ஆண்டவரே, சீக்கிரமா எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. யாரு? ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற அம்மா ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கல, எனக்கு சீக்கிரம் என்ன பண்ணுங்க, நீங்க எடுத்துக்குங்க ஆண்டவர். பசங்கெல்லாம் நம்ம என்ன ஜெபம் பண்றாங்க? போய் வீட்டை பூட்டிக்கிட்டு எப்போ பார்த்தா ஜெபம் பண்ணி என்ன ஜெபம் பண்றாங்க பார்க்கலாம். பசங்க ஜன்னல்ல என்ன பார்க்குறாங்கன்னா எட்டி பார்க்குறாங்க. என்ன அம்மா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோடனே நேரம் வந்து வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணுறாங்களே, அவங்க கட்டில் மேலே தான் என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணும். இப்போ பசங்க என்ன அம்மா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்து போயிட்டு வந்தோடனே வீட்டில் வந்து என்ன தான் ஜெபம் பண்ணுறாங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு பசங்க கேட்டாங்களாம். இந்த அம்மா முழங்கால் போட்டோன்னே சொல்கிற வார்த்தை, முதல் வார்த்தை என்ன? ஆண்டவரே, நீர் என்னை எடுத்துக்கொள்ள. இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணலை? பிடிக்கல. இப்படியே ஜெபம் பண்ணும்போது அப்போ பசங்களாம் சேர்ந்து, டே அம்மா உண்மையாக ஜெபம் பண்ணுறாங்களா இல்லை பொய்யா ஜெபம் பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணலான்டா, வாடா, எப்படா ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு ஐடியா வச்சுருக்கோம் வான்னு சொல்லிட்டு 3 பசங்களும் சேர்ந்து கட்டில் கடியில் என்ன பண்ணிட்டானுங்க? பூந்துக்கிட்டானுங்க. அம்மா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்கடா, கட்டிலுக்கு அம்மையை சத்தம் போட உள்ளே உட்காந்துக்கிட்டு 3 பேர் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இந்த அம்மா வேகமாக வந்தாங்க, டக்குன்னு பைபிளை தூக்கி என்ன பண்ணாங்க? போட்டாங்க. கட்டில் மேலே ஏறினாங்க, முழங்கால் போட்டாங்க. ஆண்டவரே, நீ என்னை எடுத்து கொல்லுன்னு சொன்னாங்க பாரு. இந்த 3 பசங்களும் சேர்ந்து கட்டில் என்ன பண்ணாங்க? அப்படியே அசையாமல் தூக்குனானுங்க பாருங்க. இந்த அம்மா கண்ணை திறந்து பார்த்தாங்க, மேலே போகிறாங்க. ஐயோ ஆண்டவரே, சும்மா ஜெபம் பண்ண, என்னை விட்டுருங்க ஆண்டவரே, நான் சும்மா ஜெபம் பண்ண. ஐயோ ஆண்டவரே, வேண்டாம், எடுக்காதீங்க ஆண்டவரே. பாருங்க, ஜெபத்தில் கூட ஒரு என்ன கிடையாது? ஒரு பயபக்தி கிடையாது. ஜெபம் கர்த்தரோடு பேசுறது, கர்த்தர் நம்மோடு பேசுற அந்த ஜெபம், நாம் அவரோடு கூட பேசுறோம், அவர் நம்மோடு கூட பேசுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் இருக்கும், ஜெபம் பண்ண தெரியாது சிலருக்கு, முடிக்கிறது ஆரம்பிக்கும் தெரியாது, முடிக்கவும் தெரியாது. கேட்டால் 10 வருஷம் விசுவாசி ஐயா, 10 வருஷம் ஆகி
ஜெபம் பண்ண தெரியல. எங்கள் சர்ச்சுக்கு ஒரு அம்மா வர்றாங்க. ஜெபம் பண்ண ஒரு குறிப்பு கொடுத்தா ஜெபம் பண்ண என்ன பண்ணுவாங்க? தோத்திரம் 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 தோத்திரம். சிலர் குறிப்பு சொல்லும்போது மறந்துடுவாங்க. என்ன குறிப்பு பண்ணுறது, ஏது பண்ணுறது. ஜெபத்தில் ஒரு மனதோடு கூட நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரோடு கூட பேசணும். அல்லேலூயா. அப்ப முதலாவது ஒரு மனுஷன் கர்த்தரிடத்துல கிட்டி வரும் பொழுது முதல் ஆசீர்வாதம், கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. அந்த பேசுற அனுபவத்துக்குள்ள வரணும். சாமுவேல் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலே சாமுவேலே. உடனே ஓடுறான் சின்ன பையன். ஓடி போய், என்ன தாத்தா கூப்பிட்டீங்களா? அப்போ தாத்தாவுக்கே புரியல அவருக்கு. போய் படுத்துக்கப்பா, நான் கூப்பிடல. எத்தனை முறை கூப்பிட்டாரு ஆண்டவர்? 4 முறை. கூப்பிடுறாரு. அப்ப தாத்தாக்கு, எப்ப இன்னைக்கு கூப்பிட்டான்டா, நீ என்ன சொல்ல? சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். அல்லேலூயா. ஆண்டவர் நீங்க எந்த வார்த்தை பேசினாலும் அதை அப்படியே கீழ்ப்படுகிறேன் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த ஃபுல் பீட்லேருந்து, இந்த பிரசங்கம் பீடத்திலிருந்து எந்த வார்த்தை வந்தாலும் ஆண்டவர் அது நீங்க பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அதை மனதார ஏற்றுக்கொண்டு அதை என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. என்னை உருவாக்கத்தான் நீங்க பேசுறீங்க. அந்த மனசுக்குள்ள வரும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது ஆசீர்வாதம், ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்துல கிட்டி சேரும் பொழுது கிடைக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம். தொடர்ந்து வாசிங்க. யாத்திராம் புஸ்தகத்துல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முதலாவது பேசுகிற தேவன், இரண்டாவது உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன உணர்த்துறாரு? என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சி என்ன பண்ணிய கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். இரண்டாவது, ஒரு மனுஷன் ஆண்டவருடைய பிள்ளை கர்த்தரிடத்துல கிட்டி சேரும் பொழுது கிடைக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்னது? அவர் நம்மை உணர்த்தி கண்டித்து நல்வழியில நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர சொன்னேன். நான் ஒரு மனதோடு வந்து கர்த்தரிடத்துல கேட்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா, போன மாதம் மதுரையில் என்னுடைய பெரியப்பா மகன், அப்பாவுடைய அண்ணன் மகனுடைய பொண்ணுக்கு திருமணம் இந்துல தான் பண்ணாங்க. ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வச்சோன்னே எனக்கு பத்திரிக்கை வந்து தேடி வந்து கொடுத்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த தாய்மாமன் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட நான் என்ன பண்ணலை, கல்யாணத்துக்கு போகலை. இப்போ அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த பசங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்து என்ன பண்ண மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை வரவே மாட்டாங்க. நல்ல அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள வரணும். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடுங்க, பின்பு விலையில் என்ன பண்ணும். இன்னைக்கு பாருங்க, கல்யாணம் சொன்ன ஆயிடுறாங்க, எஸ்கேப் ஆயிட்டு ஆளை காணா. என்ன ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தை காணாம என்னன்னு தெரியல, ஒரு ஃபோன் பண்ணல, ஒன்றும் பண்ணலை. சபையில் பிரசங்கத்தெல்லாம் முடித்த பிறகு, என்ன பிரதர் இந்த குடும்பத்தை காணா, ஐயா உங்களுக்கு ஒன்றும் சொல்லலையா? இல்லையா, ஒன்றும் சொல்லலையா? அவங்க கல்யாணத்துக்கு போயிட்டாங்கய்யா. பாருங்க, விசுவாசி ஒரு ஊழியக்காரருக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தேவன் கர்த்தருடைய பிள்ளைகள் கிட்டி சேர 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 ரெண்டாவது நடக்கிற காரியம் என்ன? அவர் கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். மறுபடியும் வசனத்தை வாசிங்க. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும். இல்ல, 5ஆம் வசனம். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். கழற்றி போட வேண்டியதை கழற்றி போடணும், மாட்டிக்கொள்ள வேண்டிய காரியத்தை மாட்டிக்கொள்ளணும். இதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா விடுறோமா?
இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் தேவா, என்னால் முடியவில்லை. இன்னைக்கு பாருங்க, இங்க செந்தூரில் வந்து ஒரு சபை தான் மேலே இருக்குது. ஆனால் மெட்ராஸுக்கு வந்தீங்கன்னா தெருக்கு சபை இருக்குது. இந்த சபையில் கண்டித்து பிரசங்கம் பண்ணால் டப்புன்னு அங்கே என்ன பண்ண, அங்கே கீறிடுவாங்க. என்ன ஆளுக்கான அவர் பிரசங்கம் பண்ணது பிடிக்கல, அங்கே போயிடுறேன். கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். கலற்றி போட வேண்டியதை கலற்றி போடணும். தொடுத்து கொள்ள வேண்டிய காரியத்தை என்ன பண்ணாம தொடுத்து கொள்ளணும். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பழைய மனுஷனை கலைத்து போடுங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னா, நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, அப்புறம் ஜோசியம் பார்க்கறது எல்லாமே இருக்குது. பால் பிரதிஷ்டை, அதாவது வீடு பிரதிஷ்டைக்கு வாங்க ஐயான்னு கூப்பிட்டு போனான் கிறிஸ்தவங்க. ஐயா இந்த மாதிரி வீடு பிரதிஷ்டை பண்ண போகிறோம் வாங்க. சரிங்க. இன்னைக்கு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களே பத்திரிக்கை அடித்து அவங்களே தேதியை போட்டு வந்து கொடுப்பாங்க ஊழியக்கார்ட்ட வந்து. அப்படி தான் சென்னை பட்டணத்தில் என் பேரை போட்டுட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கவே இல்லை. அவங்களாம் பத்திரிக்கை போட்டுட்டு, ஐயா நாங்கள் இப்போ ஃபோன் பண்ணி, ஐயா நாங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா, என்ன பிரதர் சிஸ்டர் என்ன சொல்லுங்கள், இல்லை உங்களை பார்க்க வர்றோம். எதுக்கு வரோம், இல்லையா நாங்கள் உங்களை பார்க்க வர்றோம். அப்போ சரிங்க வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருக்கிற கணவனும் மனைவி வண்டியில் வர்றாங்க. தட்டு நிறைய பழங்கள். சர்ச்சுக்கு வந்துடுங்க சொல்லிட்டேன் நான். பழங்களை வச்சுட்டு ஐயா இன்விடேஷன் வச்சுருக்காங்க மேலே. ஐயா ஜெபம் பண்ணுங்க. என்ன பிரதர் என்ன சிஸ்டர், ஜெபம் பண்ணுங்க ஐயா, எங்கள் பொண்ணுக்கு என்ன பண்ணியிருக்கு, மஞ்சள் நீராட்டு விழா. என்ன விழா? மஞ்சள் நீராட்டு விழா. சரியா போச்சு, போ சரி எடுங்க, என்னைக்கு பார்க்கலாம். வேதத்தை, அதாவது பத்திரிக்கை திறந்து பார்த்தா என் பேர் இருக்குது. என்ன பிரதர் என் பேரை போட்டிருக்குறேன். ஐயா நீங்கள் தான் ஏன் நடத்தணும். சரியா போச்சு. என்ன கேட்கவே இல்லைங்க, பத்திரிக்கை எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டு தான் ஏன் வந்திருக்கோம். ஒரு ரவுண்ட் அடிச்சு உங்களை பார்க்க வந்திருக்கோம். அப்போ ரவுண்ட் அடிச்சு இங்கே வந்து பார்க்க வந்திருக்கீங்களா? சரியா போச்சு, போ என் பேர் இருக்குது. என்ன பிரதர் என் பேரை இப்படி போட்டு கேட்காம போட்டிருக்கீங்க. அன்றைக்கி மீட்டிங் இருந்தால் என்ன பண்ணுறது? ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அப்போ பார்த்தா என் பேர் இருக்குது. அப்புறம் என்ன வேறு வழி என்ன பண்ணுறது? அப்போ என்ன சொல்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். பத்திரிக்கை அடித்து ஒரு ரவுண்டு போயிருக்குது, மாற்ற முடியாது ஒன்றும். எப்படி என்ன பண்ணுறது? ஐயா நீங்கள் தான் வந்து நடத்தணும். ஏன்னா அந்த குடும்பத்துக்கு நான் தான் ஆலோசனை கொடுத்து என்ன பண்ணேன், வழி நடத்தினேன். என்னையா என்ன பிரதர் பண்ணுறது, இப்படி பண்ணிட்டு கேட்டாலும் சூழ்நிலை. அப்போ அவங்களுக்கு என்ன பாருங்க, சத்தியத்தையும் சரியாக கேட்கறது இல்லை, ஏதோ சபைக்கு வர்றது. சபையில் அதாவது அங்கத்தினரால் அல்ல, ஐக்கியமாக இருக்கணும். அல்லேலூயா. நான் சபையில் எத்தனை வருஷம் அங்கத்தினராக இருக்கிறேன். பிரதர் சிஸ்டர் இந்த சபைக்கு எத்தனை வருஷம் போகிறீங்க? இதுதான் சபை, 10 வருஷம் போகிறேன். 10 வருஷம் போகிறீங்களா? அப்போ ஐக்கியமாக இருக்கிறாங்க. அதுதான் என்ன பண்ணுறாங்க, அங்கத்தினராக இருக்கிறாங்க, ஐக்கியமாக இல்லை. இப்போ சபைக்குள்ள என்ன இருக்கணும், ஒரு ஐக்கியமாக இருக்கணும். இங்கே மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாதரட்சி என்ன பண்ணுனிய, என்ன பண்ணுனிய, கலற்றி போற்று. இதுல பல ஊழியக்காரர்கள் பல வியாக்கணத்தை சொல்லுவார்கள். கலற்றி போட வேண்டியதை கர்த்தர் சொல்லிட்டாருண்டா உடனே கலற்றி போட்டுறணும். அல்லேலூயா. மாளவிகாவை கேட்டேன் நான். மாளவிகா என்ன இன்னும் காதுல எல்லாம் ஒன்றும் போடல, சும்மா கேட்டு பார்த்து, என்னம்மா யார் என்ன சொன்னாங்களான்னு கேட்டேன். அப்போ சொல்லிச்ச, இல்லை ஒன்றும் சொல்லலை. அப்போ உனக்கு ஆசை இருக்குதா இல்லையான்னு கேட்டேன். அது மேலே ஆசை இருக்கா இல்லையான்னு கேட்டேன். இல்லை ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற. அல்லேலூயா. அந்த சின்ன பொண்ணுல என்ன பண்ணுது, கர்த்தருக்கு பயம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் ஒன்று சொல்லிட்டாருண்டா அது அப்படியே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படியே கீழ்ப்படியும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே போகிற தேவனாயிருக்கிறார். கலற்றி போடு என்று சொன்னால் உடனே தூர எரிந்து விட வேண்டும். தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் உங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது. அல்லேலூயா. சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்தை எடுத்து வாசிங்க. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும் இருக்கிற என்ன வேலை? வாசிங்க தொடர்ந்து. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும்
தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன வசனத்தை வாசிக்க 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 கர்த்தர் நம்மோடு கூட பேசி உணர்த்தி கொண்டே வருவார். அல்லேலூயா. பரியாசக்காரர் உட்கார இடத்துல நம்ம போய் உட்காரக்கூடாது. பாவிகள் வழியில போய் என்ன பண்ணக்கூடாது, போய் நிற்க கூடாது. ஆலோசனை போய் ஒரு துன்மார்க்கன்ட்ட போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்கக்கூடாது. ஆலோசனைங்க கேட்கணும், ஆலோசனை கேட்கணும். இன்னும் நான் ஏதோ பாட்டு பாண்டா ஏதோ கவனிக்காம இருக்குன்னு அர்த்தம். இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா. பாடு உண்டு, பிரச்சனை உண்டு. இன்னைக்கு நான் உயிரோடு இருப்ப தேவ சுத்த கிருபை. போன வருஷம் 2023 வருஷம் மார்ச் மாதம் கடைசி தேதியில் என்னுடைய சுகர் லெவல் 650 ஆயிடுச்சு. ஐ சுகர் லெவலில் போயிடுச்சு, எகிரிடுச்சு. அந்த பிளட் டெஸ்ட்டு பண்ணவங்க வண்டியில் போகிறேன், வண்டியில் போயிட்டு அந்த அம்மா டெஸ்ட்டு பண்ணிட்டு ரிசல்ட்டுக்காக உட்கார வச்சுருக்காங்க. நான் தெம்பாக உட்காந்துருக்கிறேன். அந்த அம்மா டைப் பண்ணிவிட்டு என்ன பார்க்குறாங்க, ரிசல்ட்டை பார்க்குறாங்க. என் முகத்தை பார்க்குறாங்க, ரிசல்ட்டை பார்க்க. அவங்க சொல்கிறாங்க, சார் என் சர்வீஸ்லேயே இப்படிப்பட்ட நம்பர் சுகர் லெவலில் நான் போட்டதே கிடையாது. 650 வச்சுட்டு எப்படி நீங்கள் வந்தீங்க? தேவ கிருபை. அல்லேலூயா. நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது என் தேவனுடைய சுத்த கிருபை. இன்னைக்கு இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுவது தேவ சித்தத்தை இருக்கிறதுனால தான் என்னை உயிரோட வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் சகிக்க வேணும். இன்னைக்கு நினைக்கிறாங்க ஆண்டவரை தேடிட்டு வந்தா நமக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. கிடைக்கும், உண்மைதான். தாவீது சொல்றாரு, நான் பாடுபட்டது எனக்கு நல்லதுன்னு சொல்றார். கஷ்டம் நல்லது, பாடு நல்லது, பிரச்சனைக்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். ஆண்டவரே எனக்கு கஷ்டத்தை கொடுத்ததுக்காக சொல்றமா, எனக்கு வேலை இல்லாம வச்சதுக்காக ஸ்தோத்திரம், சாப்பாடு இல்லாம பட்டி போட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, நாசமோ மோசமோ பட்டினியோ பசியோ எது வந்தாலும் சரி, ஆனால் ஒன்னே ஒன்று எனக்கு தெரியும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? இன்னைக்கு ஒரு உபத்திரம் வந்துட்டாவே எங்க காணா, துண்டை காணா, துணியை காணு ஓடி, என்ன பிரதர் சிஸ்டர் வரல, ஐயோயோ ஐயா நான் ஆலயத்துக்கு வந்தாலும் வந்தேன், என் வீடை சுற்றி ஒரே நாடுத பாம்பா துரத்துது ஐயா. ஓட்டம், கஷ்டம் வந்துடுது, பாடு வந்துடுது. தின்னு கண்டித்து உணர்த்தி நல்வழியில நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல நான் என்ன பண்ண, நான் தேற்று கரம் பிடித்து நடத்துகிற தேவன். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை எச்சரித்து நடத்துகிற தேவன் தான் நம்முடைய தேவன். சகேயுவை ஆண்டவர் கூப்பிட்டார், சகேயுவே சீக்கிரமா இறங்கி வா, உன் வீட்டில் என்ன பண்ணான்னு தங்கன்னு சொன்ன. உடனே அவன் சந்தோஷமாய் கீழே இறங்கி வந்தான். வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகும்போதே சகேயு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவ உணர்வு அடைகிறான். தேவன் என் வீட்டுக்கு வர்றாரு, என் வீட்டுக்கு அவர் என்ன பண்ணக்கூடாது, நான் பாவியா இருக்கிறேன், அதனால அவர் வர்ற என்னுடைய வீடு எப்படி இருக்கணும், பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மனம் திரும்பி, நான் என்ன பண்றேன், அநியாயமா ஒருத்தனை வாங்கிட்டேன், எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன், எல்லாம் முறுமுறுக்காங்க, பாவியான வீட்டில் தங்க போறாருன்னு சொல்லிட்டு. அப்போ உணர்வை கொடுக்கிற தேவன் தான் பரிசுத்த ஆவியாகிய தேவன். அல்லேலூயா. நம்முடைய மனசாட்சி எப்பொழுதும் கூர்மை உள்ளதா இருக்கணும். ஒரு மனசாட்சியில கர்த்தர் பேசுவார் என்றால் அதை அட்டி என்ன பண்ணக்கூடாது, தள்ளக்கூடாது. எந்த விதத்திலும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியாகிய தேவன் இரண்டாவது கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பிள்ளை தப்பு செய்யும் பொழுது பெற்றோர் கண்டிக்கிறது போல அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சரீரத்திலும் சிச்சைகள், குடும்ப வாழ்க்கையிலும் சிச்சைகள் எப்படியோ சூழ்ந்து சூழ்ந்து வருகிறது ஐயா, என்னால தாங்க முடியல, என்ன செய்வதென்றே எனக்கு புரியல. பிரச்சனையை பார்த்து நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து பேச வேண்டும். ஆண்டவரே பாரம் இருக்குது, பாரம் இருக்குது, பாரம் இருக்குது, பாரம் இருக்குது,
நமக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து அதிகாரத்தோடு கூட தேவன் கொடுத்த வல்லமையோடு கூட பேச வேண்டும். கோலியாத் நிந்திக்கிறான், ஒவ்வொரு நாளும் வந்து கேலியா பேசுறான். சவுலோடு கூட இருந்த எல்லா ஜனம் என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. டெய்லி வந்து நிந்திக்கிறான், ஒண்ணுமே செய்ய முடியல. அங்க தாவீது விசாரிக்கும்படியாக வருகிறான். அங்கு விசாரிக்கிற என்னாச்சு, எப்படி இருக்காங்க சகோதரன், எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. கேட்குறாங்க, என்னப்பா ஆடு மேய்க்கிறத விட்டு இங்க எதுக்கு வந்த? இல்லை அப்பா போய் விசாரிக்க சொன்னார், தான் வந்தேன். கோலியாத்து கெட்சிக்கிறான், வந்து என்ன செய்யுதுன்றே புரியல. அப்ப விசாரிக்கும் பொழுது எல்லாம் சொல்றாங்க, இந்தந்த பிரகாரமா இது நடக்குது. ஆனா தாவீது பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அல்லேலூயா, கர்த்தரோடு கிட்டி சேர்ந்தவன், கர்த்தரோடு கூட இருக்கிறவன், சங்கீதக்காரன் தாவீது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோலியாத்துக்கு விரோதமாய் போய் அங்கே ஆண்டுடைய அபிஷேகத்தினாலே அங்கே ஜெயிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. நமக்கு வருகிற விரோதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கற்றுத்தந்து அவர் உணர்த்தி நடத்தி செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். முதலாவது என்ன நடக்கும்? நம்ம சத்தத்தை கேட்போம். இந்த இரவு, அதாவது இரவு 9 மணிலிருந்து உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கண்டா, இது வீணா போயிடுமா? இது வீணா கொஞ்ச நேரங்கள்லாம் ஆண்டவர் கொடுக்கறதுனால வீணா போயிடுமா? ஆசீர்வாதமா? ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு நாளும் இந்த இடத்துல ஜெபம் பண்றது ஒரு நாள் வீணாய் போகாது. அவர் கணக்கு வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஜெபத்துக்கு கணக்கு வைப்பார், கண்ணீருக்கு கணக்கு வைத்து ஏற்ற நேரம் வரும்பொழுது உயர்த்தி நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து நம்முடைய கண்களை காணும்படி அதிசயத்தை விளங்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த இரவு நேரத்தில் வந்து ஜெபிப்பதற்கு கட்டாயம் இருக்குதா இல்லையா? வந்தாலும் கேட்க போறது இல்லை, வராமல் இருந்தாலும் என்ன பண்றதில்ல, கேட்க போறது. வரலண்டா அடிக்கவும் கிடையாது. ஏன் வரல பேசிட்டு கேட்பாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து இருக்கிறார்னா நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இரண்டாவது சொன்ன, கண்டித்து உணர்த்தி நடத்தி கொண்டு போவார். கரம் பிடித்து நடத்தி கொண்டு போவார், நல்வழியில் நடத்தி கொண்டு போவார். நம்ம இஷ்டத்துக்கு ஓடக்கூடாது, அவர் நடத்துற பாதையில போய்கிட்டே இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு முடிவெடுக்க கூடாது. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் ஆண்டவர் சொல்ற கட்டளைக்கு கீழ்ப்படியாம இஷ்டத்துக்கு போற குடும்பங்கள்லாம் இன்னைக்கு இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட சேர 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 அவர் தேவ சித்தத்தை செய்து அப்படியே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் கர்த்தர் என்ன கண்டிக்கணும் விரும்புறீங்க? அல்லேலூயா. என் தலையில கொட்டணும் ஆண்டவர். மூன்றாவது, ஒரு மனுஷன் தேவ பிள்ளை கர்த்தரிடத்தில் கிட்டி சேர நடக்கிற மூன்றாவது காரியம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் அவனுக்கு வெளிப்படும். நான் யார் என்பதை தேவன் தன்னை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். இயேசுண்டா யாரு? இயேசு யாருண்டா? சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. சாத்தானை ஜெயித்தவர் தான் இயேசு. என் பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினை மீட்டெடுத்தவர் தான் இயேசு. கர்த்தருடைய நாமத்தை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். இயேசுடைய நாமம் வல்லமையுடைய நாமம். பூலோகத்தோர் வானோத்தோர் பூலோகத்தோருடைய யாவும் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண, முழங்காலே அவருக்கு முன்பதாக முடங்கும் பெரிய நாமத்தை உடையவர் தான் நம்முடைய இயேசுவின் நாமம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுடைய நாமத்தை நம்ம அறிக்கை பண்ணணும். லாஸ்ட் ஜெபம் பண்ணும்பொழுது நான் கவனிச்சிடணும். இயேசுடைய நாமத்தை அறிக்கை என்ன பண்றாங்க? அறிக்கை பண்றாங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அடிக்கடி சொல்லணும், ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எப்பொழுதும் இயேசுடைய நாமம் உள்ள இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, இருதயத்தின் நினைவுகள் தான் வா என்ன பண்ணும்? வெளிப்பட்டு பேசுகிறோம்.
உங்க இதயத்துக்குள்ள இயேசுடைய நாமம், இயேசுடைய வசனங்கள் இருக்கும் என்றால் நீங்கள் பேசும்போதெல்லாம் வார்த்தை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்க சொல்லுவீங்க, சிஸ்டர் ஒரு பிரதரையோ சிஸ்டரையோ பார்க்கும் பொழுது சொல்லுவீங்க, இயேசுவை நம்புங்க, அற்புதம் செய்வாரு, வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாயை திறந்தா வசனம். உங்களை பார்த்து பயந்து ஓடணும், ஐயோ இந்த அம்மாட்ட மாட்டினோம்னா பைபிளை வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இருதயத்திலே கர்த்தருடைய நாமம் எப்பொழுதும் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை சொல்லி இருக்கிற? ஒரு ஆண்டவர்கிட்ட கிட்டி வர்றவங்களுக்கு கிடைக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம், தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தி காட்டுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த குடும்பத்தில் பிறந்த என்னையும் இங்கே என் தம்பி வந்திருக்கிறார். நாங்கள் தான் முதலாவது ஞானஸ்தானம் பெற்றோம். எங்களை தேடி வந்து தன்னை வெளிப்படுத்தினார். எத்தனையோ தெய்வங்கள் எல்லாம் தேடி போனோம், அதெல்லாம் கைவிட்டு போய்விட்டது. ஆனால் தேடாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து, அவர் எங்களை தேடி வந்தார். அல்லேலூயா. இயேசுவை தேடி நம்ம போனோம், யார்கிட்டையும் இயேசுவை தேடி நாம் போனோம். அவர் நம்மை தேடி வந்து தன்னை வெளிப்படுத்தி தன் நாமத்தை சொல்லி ஆண்டவர் நம்மை ரட்சித்த தேவன். அல்லேலூயா. அப்ப இயேசுடைய நாமத்தை அடிக்கடி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதிகாரம் இயேசுடைய நாமத்தில் இருக்குது. ஒருத்தர், அதாவது பிசாசு துரத்துறதுக்கு 3 பேர் போனாங்க. பிசாசு சபையில் இப்போ வாஸ்டர் நான் வேற வெளியே போகிறேன் பிரதர், அந்த அம்மாவுக்கு போய் ஜாம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு 3 சகோதரர்கள் பைபிளை தூக்கிட்டு என்ன பண்ணாங்க, ஐயா சொல்லிட்டார் வாங்க போகலாம். 3 பேர் போனாங்க. நல்லா போய் என்ன பண்ணாலும் ஜாம் பண்ணிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு போனாங்க. ஒரு அம்மா ஜாம் பண்ணாங்க. உள்ள இருக்கிற பிசாசு என்ன பண்ணுது, ஆடுது. ஆடிதோன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, போ போ போண்டு. பிசாசு என்ன பண்ண மாட்டேன், நான் போக மாட்டேன். இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, பாஸ்டர் சரியா நம்மளை மாட்டி விட்டார்றா, அவர் எஸ்கேப் ஆகிட்டு நம்மளை பிசாசுல மாட்டி விட்டாரு. தலையை சொரிஞ்சுட்டு நிற்கிறானுங்க. அப்போ பிசாசு சொல்லுது, நான் போன்னு சொல்கிறீங்களா, போக மாட்டேன், இயேசு நாமத்தை சொல்லுங்கப்பா, நான் போயிடுறேன். அல்லேலூயா. பிசாசுக்கு தெரியுது இயேசு நாமத்தை சொன்ன என்ன பண்ணும், ஆமா இயேசு நாமத்தை சொல்ல மறந்துட்டேமே சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இயேசுவின் நாமத்திலே போ. இயேசுடைய நாமத்தில் அப்படிப்பட்ட வல்லமை இருக்குது. அல்லேலூயா. இயேசுடைய நாமம் அது அநேகரை ரட்சித்து பரலோகத்துக்கு நேராக நடத்துகிற இயேசுவின் நாமத்தை தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. குங்குமப்பட்டு போலீஸுக்காரர் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? அவர் அற்புதமான சாட்சி. குங்குமப்பட்டு போலீஸ்காரன்னு பேர் அவருக்கு. இப்போ குங்குமப்பட்டு எப்பொழுது என்ன இருக்குமா, பக்தன். அவர் என்ன பண்ணுவார், குங்குமப்பட்டு எப்பயும் நிறைஞ்சிருக்கும். அவ்வளோ ஒரு பக்தன். ஆண்டவர் அவரை சந்தித்தது வித்தியாசமான ஒரு காரியம். கல்வாரி சிலுவையில் அடிப்பட்ட அந்த கோலம், உடம்பெல்லாம் ரத்தம், காயங்கள், ஒரு மனுஷன் சரீரமெல்லாம் எப்படி கீறப்பட்டிருக்கும், உளப்பட்ட நிலம் போல. இயேசு கிறிஸ்து அவருடைய அறையில் வந்து நிற்கிறார், பிரகாசிக்குது, கண்களை திறந்து பார்க்கிறார். அப்போ ஒரு போலீஸுக்காரா இருக்கிறதுனால எவ்வளவோ விபத்துகளை பார்த்துருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட சரீரம், அடிப்பட்ட சரீரத்தில் என் வாழ்க்கையில் பார்த்தது இல்லையே, இவ்வளோ ஒரு வேதனையோட ஒரு சரீரத்தை பார்க்குறேனே அப்படின்னு சொல்லும் பொழுது தான் சொல்றாரு, நான் தான் உனக்காக பாடுபட்ட இயேசு. அல்லேலூயா. தன்னை வெளிப்படுத்தி காட்டி நம்மை நடத்துகிற தேவனாய். அப்போ இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி என்ன பண்ணோம், விசுவாசத்தில் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் நம்ம வெளிப்படுத்துகிறார், ஏன் நாமத்தை நமக்கு சொல்ற. வியாதியில இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் என்ன பண்ணோம், சுகமான. எல்லாத்துக்கும் ஆண்டு வசனத்தை வைத்திருக்கிறார். என்னால் தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல நோக்கி பார்த்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அவ்வளவு பிரசன்னமான தேவன் நம்முடைய தேவன். மோசே 40 நாட்கள் மலையில இருந்து உபவாசம் இருந்து கீழே வரங்கிறார். கீழே வரும்பொழுது அவருடைய முகம் என்ன பண்ணுது, பிரகாசிக்கிறது. ஜனங்கள் பார்த்து பயப்படுறாங்க. மோசே, மோசே யாரு, சாதாரண ஒரு மனிதன், நம்மளை போல மனிதன். அவனுடைய முகத்தை பார்க்கறதுக்கு ஜனங்க பயப்படுறாங்க. காரணம் என்ன, தேவனோடு கூட ஐக்கியமா இருந்திருக்கிறான், அவன் முகம் பிரகாசிக்கிறது. நீங்க நல்லா ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க,
உங்கள் ஜெபம் பண்ணப்போ நீங்கள் வீட்டில் போய் உங்கள் முகத்தை என்ன பண்ணு, கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் என்ன பண்ணணும், பிரகாசிக்கணும். இது எத்தனாவது நான் அடிக்கடி கேட்பேன் எங்கள் சமயம், எத்தனாவது ஞாபகப்படுத்துறதுக்காக கடைசியில் மொத்தமாக கேட்பேன். இப்போ சொல்ல போகிறது 4வது. முதலாவது காரியம் என்ன, தேவனுடைய சத்தத்தை கேட்போம். யாரு கேட்பாங்க, எல்லாம் கேட்டுற முடியுமா? தேவனத்தில் கிட்டி சேர்ன ஆசையோடு வரணும். 2வது உணர்த்தி கண்டித்து உணர்த்துவார். 3வது தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தி நம்ம உயர்த்தி பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். அடுத்தது 4வது 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அல்லேலூயா. 4வது ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் சேர 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 கிடைக்கிற 4வது காரியம், கர்த்தருடைய பாரத்தை நமக்கு பகிர்ந்து கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை உனக்கு கொடுப்பார். அவருடைய பாரம் என்ன? அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்துட்டேன். ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். அதனால் மோசே, என் பாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஏன்னா நீ என் கிட்ட வந்திருக்கிற. அல்லேலூயா. என்னை பார்க்க கிட்ட வந்ததுனால உனக்கு என்னுடைய பாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். அவருடைய பாரம் என்ன? ஒருவரும் அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆத்துமாக்கள் அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய சித்தம் எல்லாம் ஒருவரும் கெட்டு போவது. அந்த பாரத்தோடு கூட நாம் ஜெபிக்கிற அந்த பாரத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. யாருக்கு கொடுப்பாரு? கெட்டி சேரவங்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். எல்லாத்துக்கும் கிடைக்காது. இத்தனை பேர் ஜாம் பண்ணுறீங்க, எப்படி ஜாம் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், சபை பாஸ்டருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. எப்படி ஜாம் பண்ணு பாஸ்டருக்கு தெரியும். கீழே எல்லாம் இறங்கி போய் கைகளை வச்சு ஜாம் பண்ணி நல்ல ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசுடைய பாரம் நமக்கு கிடைக்கிறதுன்ற அது ஒரு பெரிய பாக்கியம். உங்களையும் என்னையும் நம்பிதான் ஆண்டவர் சபையை கொடுத்திருக்கிறார். சபை மேய்ப்பனை கொடுத்திருக்கிறார். எதற்காக கொடுத்திருக்கிறார்? ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா, பிறந்த நாள் இன்னைக்கு, நல்லதம்மா, தோத்திரம், ஆசீர்வாதம் ஐயா. ஒரு சிஸ்டர் ஒரு சபை எங்கள் சபையில் இருக்கிறாங்க. நான் ஜெபம் பண்ணுவேன், நிற்பாங்க. அந்த அம்மா சொல்லும், ஐயா உங்கள் கையை என் மேலே வச்சு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ண. என்ன எதிர்பார்க்குறாங்க? ஊழியக்காரரு கையை வச்சு என்ன பண்ண, ஆசீர்வதிக்கணும். ஊழியத்துக்கு போகலாமா வாமான்னு சொன்னால், இல்லையா எனக்கு வேலை இருக்குது, அங்கே போகணும். எங்கே போகிறீங்க? போகிறேன் ஐயா. பாருங்க, பொய் சொல்கிறது. ஆத்தும ஆதாயம் பண்ணுறது தான் ஒரு பெரிய ஊழியம். அல்லேலூயா. இப்போ வந்திருக்கிறாங்க தகப்பன் மகன். ஆமாம், அவங்க சாட்சி அவங்க சொன்னாங்க அனுபவத்தில் வெளியே. நானும் பாஸ்டர் கேட்டோம். பெரிய போராட்டம். அவங்களுக்காக தோட்டத்தை நம்ம என்ன பண்ணோம்? ஆத்தும பாரம் இருக்கணும். அந்த ஆத்தும பாரம் தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அந்த பாரத்தை கர்த்தர் கொடுப்பார். யாருக்கு கொடுப்பா? கெட்டி சேரவங்களுக்கு. கிட்ட வரணும், ஆண்டவர்கிட்ட கிட்ட வந்து கேட்கணும், ஆண்டவரை இன்னைக்கு என்ன சந்திக்கணும்னு. நான் சென்னை பட்டணத்திலிருந்து பஸ்ஸில் வர்றதுக்காக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் நானும் என் மச்சான் பையனும் எங்கள் தம்பிக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் மதுரை பஸ்ஸில் எங்கே நிற்கும் அப்படின்னு கேட்டுட்டு அவர் சொன்ன டைம் கீப்பர் சொல்லி அங்கே 3வது பிளாட்ஃபார்ம் போங்க, அங்கே நிற்குன்னு சொல்லிட்டு, சரியான்னு சொல்லிட்டு நானும் தம்பி நின்றுக்கிட்டு இருந்தோம். அது என் மச்சான் பையனு சின்ன பையன், அவன் லீவுக்காக மதுரைக்கு கூட்டி வந்துருந்தேன். அப்போ எனக்கு என்ன இருந்துட்டா திடீர்னு என்ன பண்ணுறோம், அந்த பக்கம் அங்கே ஒரு சேர் காலியாக இருந்துச்சு. சரி வா தம்பி அங்கே உட்காரலாம். போய் இந்த சைடு 3 பேர் உட்காந்துருந்தாங்க, சேர் இல்லை. அந்த பக்கம் எட்டி பார்த்தேன், அங்கே சேர் போட்டிருந்தேன். சேர் இருந்து ஒரே ஒரு பிறகு தம்பி உட்காந்துருந்தார். அவர் நடுவில் உட்காந்துருந்தார். 3 சேர் போட்டிருந்தாங்க, அந்த பக்கம் பேக்க வச்சுருந்தாரு. அப்போ நான் சொன்னேன், ஐயா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அப்படின்னு. அவர் என்னை பார்த்துட்டு
பேக்கை தூக்கி தள்ளி வச்சுட்டு தள்ளி உட்காந்து நானும் பக்கத்தில் உட்காந்து. அப்போ பாஸ்டர்ட்டு வந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. அவரும் மதுரைக்கு என்ன பண்ணுறாங்க வர்றாங்க. அப்போ ஃபோன் பண்ணோடனே என் தம்பி பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு, 25 வயசு. அப்போ ஃபோன் பண்ணி, ஸ்தோத்திரம் பாஸ்டர், எங்கே வந்துருக்கிறீங்க பாஸ்டர்? அவர் சொன்ன பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறான், நான் வந்துட்டேன் புக் பண்ணதுனால. சரிங்க பாஸ்டர், நாங்கள் என்ன பண்ணிடுறோம் வந்துடுறேன் சொல்லி. அப்போ அவர் ஃபோன் பண்ணி முடித்தோடனே, இங்கே கவனிங்க, ஃபோன் பண்ணி முடித்தோடனே அவர் கேட்டார், நீங்கள் ஹோட்டல் வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். என்ன வச்சுருக்கிறீங்க? ஹோட்டல். ஏன் இப்படி கேட்குறாரு? என்ன பிரதர், நான் ஹோட்டல் வச்சதுல, நான் சர்ச்சு பாஸ்டர் இருக்கிறேன். இல்லை, என் காதில் மாஸ்டர்னு கேட்டது, ஹோட்டல் மாஸ்டர்னு எனக்கு கேட்டது, அதை நான் அப்படி லிசன் பண்ணிக்கிட்டேன். அப்போ நீ ஹோட்டல் வச்சுருக்கீங்களே? இல்லை பிரதர், நான் சர்ச்சு பாஸ்டராக இருக்கிறேன். அப்போ விசாரிக்கும் போது 25 வயசு, இன்ஜினியர் படிச்சிருக்கிறாரு, விழுப்புரத்துலேருந்து மெட்ராஸுக்கு ஹோட்டலில் வேலை தேடி வந்தார். இது ஏன் சொல்கிறேன்டா, ஆத்தும பாரம். அல்லேலூயா. நமக்கு ஆத்தும பாரம் இருக்குன்னா ஆண்டவர் அந்த ஆத்துமாக்கு நேராக வழி நடத்தி கொண்டு போவார். எனக்கு அந்த நபர் தெரியாது, திடீர்னு நாங்கள் உட்காரன்னு வச்சா. அப்போ அந்த சகோதரன்ட்ட கேட்டேன், என்ன பிரதர், ஐயா இந்த மாதிரி வீடு வேலை தேடி வந்த வேலை இல்லை, ஊருக்கு போகிறதுக்கு காசு இல்லைன்றார். எந்த ஊருக்கு போகணுன்னு கேட்டேன். விழுப்புரம் போகணுன்னு சொன்னார். விழுப்புரத்துக்கு எவ்வளோ டிக்கெட்னு சொன்னேன். எல்லாம் விசாரித்து 125 ரூபா தான் நான் போயிடுவேன் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நான் பஸ்ஸில் உன்னை உட்கார வச்சுட்டு டிக்கெட் எடுத்து கொடுத்தா நீ போவேன்னு கேட்டேன். ஏன்னா டெஸ்ட்டு பண்ணேன், உண்மையாக சொல்கிறாரா பொய் சொல்கிறேன். உன்னை கொண்டு போய் விழுப்புரம் பஸ்ஸில் உட்கார வச்சு நானே டிக்கெட் எடுத்து கையில் கொடுக்குறேன், நீ வீட்டுக்கு போவேயாண்டு. அவர் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி, ஐயா நான் கண்டிப்பாக நான் போயிடுவேன், வாங்க ஐயான்னு கூப்பிட்றேன். அப்போ நினச்சது உண்மையாக என்ன பண்ணுறாரு சொல்கிறேன். சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன், 2 நாள் சாப்பிடலன்னு சொல்கிறேன். 25 வயசு வாலிபர். அவர் என்ன பார்த்தது கிடையாது. அப்போ எனக்குள்ள ரொம்ப வேதனை, 2 நாளாச்சு சாப்பிட்டையா, ரொம்ப வேதனை, இருங்க தம்பி வரட்டும். ரொம்ப நேரம் உட்காந்து ஆண்டரை பற்றி சுவிசேஷம் சொன்னேன். தம்பி பிரதர், நீங்கள் விழுப்புரம் போனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, பக்கத்தில் ஒரு சபைக்கு போங்க, சுவிசேஷத்தை அறிவித்தேன். காரணம் என்ன, தேவ பாரத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆத்தும பாரம் அது விலையேறப்பெற்றது. அந்த பாரத்தோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ பிரதருக்கு 200 ரூபாய் கையில் கொடுத்து 30 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து டீ சாப்பிட்டு என்ன பண்ணுங்க நீங்கள் போங்க. அவர் பார்த்தீங்கன்னா முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போ ஃபோன் நம்பர்லாம் வாங்கினேன், அங்கே அம்மா பேர்லாம் வாங்கி என் ஃபோன் நம்பர் சேவ் பண்ணி வச்சு நான் சொன்னேன், வாருப்பா நீ வீட்டுக்கு ஏமாற்றக்கூடாது, நீ போய் என்ன பண்ண, நான் உனக்கு ஃபோன் பண்ண வேண்டும். எத்தனை பேர் சந்திச்சுருக்கிற யோசித்து பாருங்க. தேவனுடைய பாரம் என்ன? உன் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காக இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? உன் வீட்டு பக்கத்தில் எத்தனை பேர் ஆத்துமா ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. மோசைக்கு ஆண்டவர் கொடுத்த 4வது காரியம் என்ன காரியம்? தன்னுடைய பாரத்தை மோசைக்கு தெரிவிக்கிறார். கர்த்தருடைய பாரம் என்ன? வாசிங்க 7ஆம் வசனத்தை மறுபடியும். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன். தேவனுக்கு வல்லமை இருக்குதா இல்லையா சொல்லுங்க. அவர் இறங்கி வந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும், டக்குன்னு விடுதலை ஆகிடலாம். சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனா தன்னுடைய பாரத்தை ஒரு மனிதனுக்கு என்ன பண்றாரு? வெளிப்படுத்தி காட்டி, நீ செய் மோசே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. ஆண்டவர் தன்னுடைய பாரத்தை அவரிடத்துல கிட்டி சேர்கிறவர்களுக்கு தன் பாரத்தை வெளிப்படுத்தி அதிகாரத்தை தந்து அனுப்புகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. மோசேக்கு பிறகு யோசுவை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார். கலங்க வேண்டாம், திகையாத, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கு, நீ உன்னை நடத்தணும். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவ பாரத்தை நம்ம பெற்று நம்ம ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபம் பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். அல்லேலூயா. அப்ப இன்னும் ஆத்தும பாரத்தை நம்ம என்ன பண்ணோம்? பெருக்கி கொள்ள வேண்டும். எனக்கு 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 எனக்குன்னு தவளை பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் நீர் ஓட்டைகள் ஓரத்தில் என்ன பண்ணும், தவளை கத்தும், விதவிதமாக கத்தும், கர் கர் கர்ன்னு கத்தும். இன்னொன்று தவளை வந்து வக் 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 வக், வித்தியாசமெல்லாம் தவளை வாயில் சவுண்டு. ஒரு தவளை மட்டும் எனக்கு 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 என்ன பண்ணும், எல்லாமே எனக்கு தான். தண்ணி மழை எனக்கு எனக்கு, உணவு எனக்கு எனக்கு. தன் சுயத்தை என்ன பண்ணும் தவளை பார்த்துக்கட்டும்.
ஜெபம் பண்ண குடும்பத்துக்கு என்ன பண்ணுவோம், எனக்கு என் கணவனை ரட்சியும், என் பிள்ளைகளை ரட்சியும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். நல்லது தான். ஆத்துமாக்களுக்கு என்ன பண்ண, கண்ணீர் வடித்து நம்ம ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? அல்லேலூயா. பாஸ்டர் கூடயே லாஸ்ட்டில் தான் நமக்காக உங்களுக்காக ஜெபம் பண்ண பாரம். எப்படியாவது செந்தூரில் இருக்கிற மக்கள் என்ன பண்ண, எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ஊழியக்காருடைய பாரம் உங்களுக்குள்ள என்ன பண்ணணும், வர வேண்டும். என் நாமத்தில் ஒருமனப்பட்டு இருக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்கிற தேவன். மேய்ப்பனோடு கூட ஆடுகள் என்ன பண்ணும், இணைந்து போய் கொண்டிருக்க வேண்டும். ஒரு மேய்ப்பனுடைய இருதயம் ஒரு விசுவாசிக்கு என்ன பண்ணணும், தெரியணும். அந்த மேய்ப்பன் எப்படி இருக்கிறார், அந்த பாரத்தோடு இருக்கிறாரா விசாரிக்கணும். ஊழியக்காரரை விசாரிக்கிறீங்களா, எனக்கு தெரியாது. பாஸ்டர் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கிறீங்க, சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க, பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த பாரத்தை பகிர்ந்து கொள்ளணும். பாஸ்டர் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறோம், பயப்படாதீங்க, உங்களுக்கு கூட இருக்கிற வாட்ஸ்அப்பில் பாஸ்டர் என் நம்பரை இணைச்சிருக்கிறாரு. இந்த ரோடு வந்த கல் போடும்போதெல்லாம் அனுப்பிவிடுவார். நான் உடனே ரிப்ளை பண்ணி விடுவேன், ஜெபம் பண்ணுறேன் ஐயா, ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர். அவர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவார். பரவாயில்ல, சென்னையிலேருந்து சுரேஷ் பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, ரிப்ளை பண்ணி விடுறாருன்னு. அதை பார்த்து அவருக்கு ஒரு தெம்பு, ஒரு பலன் வரும். அல்லேலூயா. என்ன சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. அந்த ஆத்துமா பாரம் நமக்கு இருக்கணும். மோசேக்கு ஆண்டவர் தன் பாரத்தை வெளிப்படுத்தினார். ஏனென்றால் அந்த அற்புத காட்சியை பார்க்க அவன் கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டதுனால தேவனுடைய பாரத்தை மோசேக்கு வெளிப்படுத்தி அதிகாரத்தோடு அனுப்புகிற தேவன். அடுத்தது எத்தனாவது காரியம்? 5வது காரியம். கடைசி ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம். வாசிங்க, 8 வசனத்தை வாசிங்க. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும். 9 வசனத்தை வாசிங்க. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். அல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதம். வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வா. அழைப்பு கொடுக்கிற தேவன் பாரத்தை கொடுக்கிறார். தன்னுடைய பாரத்தை மோசேக்கு வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நான் அனுப்புகிறேன், வா. அல்லேலூயா. ஒரு மனிதன் அழைத்து அனுப்பவில்லை, ஒரு சபை அனுப்பவில்லை. யார் அனுப்புறது? தேவனே அனுப்புகிற தேவன். அல்லேலூயா. சும்மா அனுப்பிடுவாரா? பார்த்தீங்கன்னா, அதாவது மீட்டிங் நடந்த இடம் மதுரையில் வந்து அந்த நாகமலை புதுக்கோட்டை மலை அடிவாரத்தில் எங்கேயோ ஒரு ஓரத்தில். அப்போ திருஞானம் பிரதர் வந்திருந்தாங்க. சொல்லி இந்த கூட வாங்க பிரதர், ஏன்னா வரும்போது கூட்டி வர்றதுக்கு அங்கே 3 மணி 4 மணி 5 மணி முடியிடும், அதனால் சீக்கிரம் போனால் போயிடலான்னு சொல்லிட்டு 5 மணிக்கு மேலே தான் வேன் பெரியார் நிலையத்துக்கு வரணும். அப்போ திருஞானம் பிரதரும் நானும் தம்பியை நடந்து பேக்கை தூக்கிட்டு நடந்து வந்தோம். வெயிலில் 3 மணி 3:30 இருக்கும். வாங்க ஏதாவது வண்டி போய் கிடச்சா நம்ம போயிடலாம் அப்படின்னு. அப்போ ஒரு வேன் வந்தது. வேன் வந்த உடனேயே ஒரு கை நான் திருஞானம் பிரதர் நான் மறைக்கிறேன், மறைச்சானே வேன் காலியாக இருந்துச்சு. ஒரு தெரிஞ்ச பாஸ்டர் உள்ளே இருந்தார். ஏறுங்க நாங்கள் மெயின் ரோட்டில் இறங்கிக்கிறோம் அப்படின்ட்டு. மெயின் ரோட்டில் வந்து இறங்கி பஸ்ஸு பிடிச்சி பெரியார் வந்து மாட்டுத்தாவணி வந்து செந்துறை வந்து நத்தம் வந்து செந்துறை. எங்களுக்குள்ளே குழப்பம், என்ன ஆண்டவரே வேனு கடைக்கு வச்சுட்டீங்க, எப்படி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு எங்களுக்குள்ளே எங்கே நாங்கள் விசாரிக்கிறோம். அங்குள்ள எங்கே எப்படி வேனு போகுதுன்னு கேட்டோம். அது ஒருத்தர் கிண்டல் என்ன சொல், ரோட்டில் தான் போகுது வேனு சரியாக போச்சு. எங்களை என்ன கேட்குறது, நாங்களே ஓசியில் ஏறி இருக்கிறோம். வேன் எங்கே நாங்கள் கேட்குறோம், எங்கேயாவது எப்படியாவது போயிடலான்னு சொல்லிட்டு. வேன் எங்கே போகுது, எப்படி போகுது, போகிற வழி தான் போகும். இது என்ன இது எப்படி சொல்ல, ஏடி முடிய பதில் வந்து நம்ம வாயை மூடிட்டு இருக்கோம், நம்ம தான் அமைதியாக இருங்க. அப்போ தெரிஞ்ச பாஸ்டர் வேன் எந்த வழியாக போகுது, அவருக்கு கள்ளக்குறிச்சி போகுதுன்றார். கள்ளக்குறிச்சி. நாங்கள் உடனே மேப்பை போட்டோம், கள்ளக்குறிச்சின்னா எந்த வழியாக போவாங்கன்னு பார்த்தா நத்தம் வழியாக போகுதுன்னு ரூட்டு காட்டுது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, நத்தம் வழியாக போகுதுன்னு டிரைவர்கிட்ட கேட்குறோம், பாஸ்டர் கேட்குறோம். பாஸ்டர் நாங்கள் நத்தத்துலேருந்து இறங்கிக்கிறோம். டிரைவர் நத்தம்லாம் போகாது, அவுட்டர் உள்ள இறங்கிடும்.
பார்த்தீங்கன்னா நத்தம் கரெக்டாக அந்த அவுட்டரில் வந்து என்ன பண்ணாங்க, இறக்கி விட. தேவன் நடத்துறாரு பாருங்க எப்படி. அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா. அழகா நாங்கள் எந்த அலைச்சல் இல்லாதபடிக்கு அழைத்தவர் வா. அல்லேலூயா. நான் உன்னை அனுப்புறேன், உன்னை அழைச்சேன், நான் தான் உன்னை நடத்துவேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, நான் உன்னை ஆதரிப்பேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வா என்றவர் அவரும் வருகிறார். அல்லேலூயா. அனுப்புகிறேன், நான் உன்னை அனுப்புகிறேன், வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அறியாத தேசத்துக்கு ஆபிரகாம் அழைத்தார். ஆபிரகாமே, உன் இனத்தையும் உன் வீட்டையும் சொந்த பந்தத்தை விட்டுட்டு வா, நான் உன்னை அனுப்புறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். உடனே கீழ்ப்படிஞ்சு வந்தாரா? ஆண்டவர் ஒருத்தனை கூப்பிட்றாரு வாப்பான்னு சொல்லிட்டு, அவன் தலையை சொரிஞ்சுக்கிட்டு, ஐயா நான் மாடு வாங்க போகிறேன், பல்லு பிடிச்சி பார்க்கணும், அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒருத்தனை கூப்பிட்றாரு, எங்கள் வீட்டில் டெத் ஆகி போச்சு, நான் அடக்கம் பண்ணி என்ன பண்ணுறேன், நான் வரேன். அப்போ சாக்கு போக்கு சொல்கிறது. ஊழியத்துக்கு வா, ட்ராக்ஸ் ஊழியம் போகணும், பாஸ்டர் அழைப்பார் வா. எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சு வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. பாஸ்டர் மூலியமா கர்த்தரே நம்மோடு கூட பேசுவா. அல்லேலூயா. வசந்த மடி வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். வா என்றார். வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார். பாருங்க, மாமிசம் கிரியை செய்து கடைசியில கிட்ட வந்தவனுக்கு என்ன கிரியை செய்த? எல்லாத்துக்கும் ஆமா சரி சரி ஐயா, சரி ஐயா, சரி ஐயா, சரி ஐயா, சரி ஐயா. வான்னு சொன்னனே, ஊழியத்துக்கு வான்னு சொன்னே, ஐயோ நான் வர மாட்டேன். வாக்குத்தத்தம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், பேங்க்ல அக்கௌண்ட்ல என்ன பண்ணும், பணம் ஏறணும், ஜெபம் பண்ணுங்க ஐயா. ஒரு அம்மா ஜெபம் பண்ண பைபிளை தூக்கிட்டு வந்தாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எதுக்குமா ஜெபம் பண்ணணும்? பாஸ்டர் பைபிளுக்காக ஜெபம் பண்ணேன். ஏம்மா பைபிளுக்கு எதுக்கு நான் ஜெபம் பண்ணினேன்? பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். என்னம்மா ஒன்றுமே எனக்கு புரியலம்மா. உனக்கு ஜெபம் பண்ணுறேன், உன் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுறேன், வீட்டுக்காருக்கு ஜெபம் பண்ணுறேன், பைபிளுக்கு ஏம்மா ஜெபம் பண்ண சொல்கிறேன்? பாஸ்டர் பண்ணுங்க பாஸ்டர். என்ன இது அம்மா சொல்லுதுன்னு சொல்லிட்டு, சரிம்மா ஜெபம் பண்ணலாம் கொண்டாம்மா சொல்லிட்டு, தோத்திர ஆண்டவரே இந்த அம்மா ஆசைப்படுறாங்க, இந்த பைபிள் என்ன பண்ணுங்க. அந்த அம்மாவுக்கு அப்பாடா தேங்க்ஸ் பாஸ்டர். அப்போ ஊழியக்காரு திறந்து பார்த்தா 1 கோடி ரூபாய் லாட்ரி சீட்டு உள்ளே இருக்குது. என்னம்மா 1 கோடி லாட்ரி சீட்டு வச்சிருக்கிறியம்மா? பாஸ்டர் இது விழுந்துருச்சுன்னா முதலாவது தசமமாக எங்கே கொண்டு கொடுப்பேன்? சர்ச்சு கட்டுறதுக்கு கொடுப்பேன் பாஸ்டர். அதுக்கு தான் ஜெபம் பண்ண சொன்னீங்க, நேரடியாக கொடுத்தா நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டீங்க, அதனால தான் பைபிளில் வச்சிருக்கேன் நான். எப்படியோ ஏசப்பா எனக்கு கொடுப்பாரு. வா ஊழியத்துக்கு சொன்னா என்ன பண்றது இல்லை, வர்றது கிடையாது. ஆசீர்வாதம் வேணும், வீடு கட்டணும், பிள்ளைங்க படிக்கணும், ஃபீஸு கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், அதுக்கெல்லாம் ஜெபம். ஆனால் வா என்று அழைக்கும் பொழுது எத்தனை பேர் வரும்? அல்லேலூயா. இதோ நான் தேடுகிறேன் திறப்பிலே நிற்பதற்காக. எத்தனை பேர் நீ வரணும் ஆண்டவர் ஊழியத்தை செய்வதற்கு? வா என்று சொன்னோடனே மோசைக்கு செயல்பட்டது என்ன? மாமிசம் என்ன செயல்படுது? என்ன சொல்றா? சாக்கு போக்கு. முடிச்சு விடுறேன் 11ஆம் வசனம். அப்பொழுது மோசே தேவன் நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். அல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை அழைத்து அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். நம்முடைய தேவன் வா என்று அழைக்கிற தேவன் மாத்திரமல்ல, வா என்று அழைத்து அதற்கான கிருபையை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. இங்க இருக்கிற உங்களுக்கு ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். நல்ல ஜெபிக்கிற கிருபை, நல்ல பாடக்கூடிய கிருபை, நல்ல வசனத்தை வாசிக்கிற கிருபை. பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் நல்லா இருந்தது பாஸ்டர், நல்லா ஜெபம் நடந்து. அவர் சொன்ன வார்த்தை, இது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. நான் நிற்பது நிர்மூலமாகாது இருப்பது
தேவனுடைய கிருபை. கிருபையோடு கூட உங்களை என்னை ஆண்டவர் அனுப்புகிற தேவன். கடைசி காலம் ஆண்டவருக்காய் நாம் அதிகமாய் ஊழியம் செய்ய வேண்டும். கிராமங்கள் அநேகம் உண்டு. ஆத்தும பாரத்தோடு கூட தேவனிடத்துல கிட்டி சேர்ந்து தேவனோடு கூட ஜெபித்து தேவனோடு ஐக்கியமாயிருந்து, ஓ ஹல்லேலூயா, அதிகாரத்தோடு கூட செல்லும் பொழுது பிசாசு நடுங்கும். உங்களை பார்த்து பிசாசு ஓடும். ஏனென்றால் அழைத்தவர் தேவன். ஹல்லேலூயா. அழைக்கிற தேவன் உன்னோடு கூட. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற தேவன் பெரிய. சோர்ந்து போயிடக்கூடாது. பிரச்சனைகள் உண்டு, போராட்டம் உண்டு, ஊழியத்தின் பாதையில நொறுக்கங்கள், பாடுகள் எவ்வளவோ உண்டு. ஆனா அழைத்த தேவன் என்னை அழைத்த கைவிட மாட்டார். அல்லேலூயா. உங்களோடு கூட இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். சாதாரண மனுஷன் உங்களை அழைக்கவில்லை. தேவன் அழைத்து அபிஷேகத்தை கொடுத்து கிருபைகளை கொடுத்து உங்களை அனுப்புகிற தேவனுக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வரும் பொழுது உங்கள் மூலமாய் ஆண்டவர் அற்புதங்களை நிரூபித்து காட்டுவார். அல்லேலூயா. உங்களை கொண்டு அநேக கிராமத்தில் ஆட்களை கொண்டு வந்து சேர்க்க உங்களை எடுத்து அவர் பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஊழியம் யாரு செய்யணும்? பேசிக்கிட்டே இருப்பேன் நான் பாட்டுக்கு. ஊழியம் யாரு செய்யணும்? பாஸ்டர் செய்யணுமா? சொல்ல மாட்டீங்க. மேய்ப்பெண் குட்டி போடணுமா, ஆடு குட்டி போடணுமா? ஆடு தான் குட்டி போட்டு கொண்டு வந்து சேர்க்கணும். மேய்ப்பெண் மேய்த்து கொண்டு வழி நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆத்துமா நீங்க கொண்டு வந்துருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அனுப்புகிற தேவன் அவர் கிருபை நிறைந்து நம்மை நடத்துகிற தேவன். மோசை எடுத்து பயன்படுத்தினார், அற்புதங்களை செய்தார். எகிப்திலே விட்டு புறப்பட்டு வரும் பொழுது மிகவும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கூட ஆண்டவர் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் கிட்டி சேர். ஆண்டவரே, இந்த செந்தூரை பகுதியில் இந்த சபையை கொடுத்திருக்கிறீர். இது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வழியா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த சபை மக்களுக்கு ஆண்டவரே உம்மிடத்தில் கிட்டி சேர்வதற்கான ஒரு சபையை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக கரங்களை உயர்த்தி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து ஆண்டவரே, இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரை, இன்னும் முன்னிடத்தில் வந்து நான் அற்புத காட்சியை மாத்திரம் பார்த்து அதை பெற்றுக்கொண்டு போகவதபடிக்கு இந்த காட்சியோடு கூட இணைந்து உம்மிடத்தில் கிட்டி சேர ரீபா காபா நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து ஆண்டவரே அப்பா இன்னும் சேருவதற்கு கிருபை செய்யுங்கப்பா. ஓ ரீபா காபா ராபா தாராபா லாபா. இதோ உங்களை கொண்டுதான் இந்த சபை கட்டப்பட போகிறது. உங்களை கொண்டுதான் அநேக ஆத்துமாக்கள் சபைக்கு வரப்போகிறார்கள் என்ற விசுவாசத்தோடு கூட ரெண்டு கரங்களை நல்ல சத்தத்தை தட்டி ஒரு அபிஷேகத்தோடு கூட ரீபா காபா ராபா காபா ராபா. ஓ பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கலங்காது, நான் உன் தேவனாய் இருக்கிறேன். உன் வலது கரத்தை பிடித்து உன்னை நடத்துகிற தேவன். ஓ உளையான சேற்றில கிடந்த உன்னை பெயர் சொல்லி அழைத்தேனே. ஓ எந்த நிலைமையில இருந்தாய் என்பதை நினைத்து பார்த்து ரீபா காபா ராபா தா ராபா லாபா. இதோ ஆதியில இருந்த அன்பை ஓ மறுபடியுமாய் உயிர்ப்பிக்கும்படியாக ஆதியில் இருந்த ஒரு வல்லமையான அபிஷேகம் மறுபடியுமாக ஓ கட்டி எழுப்ப தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துகிற காலம். தீராபா 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 காதா ராபா ராபா. பயப்படாது, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் சபையில நடக்கிற ஜபங்களிலும் ஆராதனைகளிலும் கிட்டி சேர்வதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஓ ராபா காபா ராதா ராபா லாபா ராபா. இதோ ஆண்டவரே தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கிட்டி சேராதபடிக்கு தடையை கொண்டு வருகிற ரீபா ரீபா காபா ராபா தா ராபா ராபா. ரீபா ஒரு புது வல்லமை, புது வசனம். ரீபா காபா புது வல்லமை, புது வசனங்கள் ரீகா ராபா உங்களுக்கு இன்று வெளிப்படுகிற தீராபார கடைசி நாட்களிலே பாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன். தீலா தீரா காபா ராஹாந்தா ராபா ரீ காபா லாபா ஷாக்கா துராபா லாபா. பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை அபிஷேகியோ உம்முடைய பணியை செய்வதற்கு, உம்முடைய ஊழியத்தை இன்னும் செய்வதற்கு, உம்முடைய பாரத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு புது வல்லமை, புது அபிஷேகம். ரீபா காபா ராபா எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் தீகாபா ராதா ராபா சந்தா ராபா காராபா லாபா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி, எல்லாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எந்த காரியங்கள் இருந்தாலும் உம்மிடத்துல இன்னும் கிட்டி சேர இந்த கிருபை எனக்கு தாங்க. நான் அற்புதத்தை பார்த்து கொண்டே வெளியே நிற்காதபடிக்கு அதை நான் அனுபவித்து, ஆண்டவரை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து உம்மோடு கூட இன்னும் ஐக்கியப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வலது கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ராபா ஷாக்கா தராபா காபாராதா ராபா லாதா ஷாக்கா ரிபா காபாரா ஹந்தா ராபா ஷாக்கா துராபாலாபா. ஓ, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரிதால பரபா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவரே, உம்மிடத்தில் கிட்டி சேரும்போது அதனால் உண்டாகிற 5 விதமான நன்மைகள். உம்மிடத்தில் கிட்டி சேரும்போது கர்த்தர் வார்த்தையை தந்து ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரிடத்தில் கிட்டி சேரும்போது அவர் கண்டித்து உணர்த்தி நடத்துகிற தேவனாயிருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் கிட்டி சேரும்போது அவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம் என்கிறதை விளங்க பண்ணுகிறவராயிருக்கிறேன். உம்மிடத்தில் கிட்டி சேரும்போது உம்முடைய பாரத்தை பகிர்ந்தளிக்கிறீர் ஆண்டவரே. உம்மிடத்தில் கிட்டி சேரும்போது வா என்கிற அழைப்பை தந்து உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி செய்கிற தேவன் ஆண்டவரை. உம்மிடத்தில் கிட்டி சேரும்போது உண்டாகிற நன்மைகளை குறித்து உம்முடைய தாசன் மூலியமாய் அநேக திருஷ்டாந்தங்கள் மூலியமாய் ஆண்டவரை எங்களோடு பேசுனீங்களப்பா. கேட்ட நாங்கள் ஆண்டவர் அதை கை கொண்டு அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து ஆசீர்வாதமாய் ஜீவிக்க தேவன் கிருபை பாராட்டுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவதாசனை அவங்க செய்கிற ஆண்டவரை அவங்களுடைய ஊழியங்கள், விசுவாச மக்கள், திருச்சபை, குடும்பம், பிள்ளைகள், ஆண்டவரை உறவுகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து அவங்க செய்கிற ஆண்டவரை ஊழியம் செய்கிற அந்த பட்டணத்தில் கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற சகல பிரச்சனைகளை மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இந்த இரவு வேளையில விழித்து தியாகம் பண்ணி உங்க பாதத்தில் அமர்ந்திருக்கிற இதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எடுக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.